அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் பிரச்சார பணிகள் இன்று நள்ளிரவுடன் நிறைவு. வாக்காளர்களிடம் மஹிந்த தேசப்பிரிய விடுத்துள்ள வேண்டுகோள். மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். இன்று முதல் வங்கி கணக்குகளுக்கு வரும் பணம். தேர்தலை முன்னிட்டு அரசு தனியார் ஊழியர்களின் விடுமுறை வெளியான அறிவிப்பு. கொழும்பில் ஆபத்தாக மாறியுள்ள கட்டடம், உயிர் அச்சத்தில் மக்கள். பண மோசடி தொடர்பில் சுகாதார அமைச்சு விடுத்துள்ள எச்சரிக்கை. சிறுவர்களிடையே பரவும் வைரஸ் காய்ச்சல், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. 2 நாட்கள் மூடப்படும் மதுபான சாலைகள் வெளியான அறிவிப்பு. சடலமாக மீட்கப்பட்ட 27 வயது பெண் கணவன் தலைமறைவு. யுத்தத்தில் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களை மீண்டும் நாடு திரும்புமாறு ஜனாதிபதி அழைப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சார பணிகள் இன்று திங்கட்கிழமை நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவடையும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரட்நாயக்கா தெரிவித்தார். ராஜகிரியவில் அமைந்துள்ள தேர்தல் ஆணைக்குழு அலுவலகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதுகுறித்து விளக்கம் அளித்தார். தேர்தலுக்கான பிரச்சார பணிகள் அனைத்தும் திங்கட்கிழமை நள்ளிரவுடன் நிறைவுக்கு வருகின்றன. ஊடகங்கள் வாயிலாக கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரங்களுக்கு தடை விதிக்கப்படுகின்றது. அதன் பிறகு தேர்தல் தினம் வரை மௌன காலமாகும். மேலும் தேர்தல் பிரச்சாரத்துக்காக அமைக்கப்பட்டுள்ள அலுவலகங்களை அகற்றிக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோன்று வேட்பாளர்களின் இல்லங்களில் பதாகைகள் காட்சிப்படுத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தால் அவற்றையும் அகற்ற வேண்டும். இல்லையில் தேர்தல் சட்டத்துக்கு அமைய அவை அனைத்தும் அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். வாக்காளர்கள் தமது வாக்கை பயன்படுத்துவதற்காக உரிய வகையில் விடுமுறையை பெற்றுக் கொடுக்குமாறு அரசு மற்றும் தனியார் துறையினரிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். தேர்தலை நியாயமாகவும் சுமூகமாகவும் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. ஆகையால் அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்றார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதனை தவிர்க்க வேண்டாம் என முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அண்மையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். வாக்களிக்காதிருத்தல் அல்லது வாக்குச்சீட்டில் கிறுக்குவது பொருத்தமானது அல்ல. வாக்களிப்பதற்காக அனைவரும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்ல வேண்டும். வாக்களிப்பது எமது உரிமை, அது எமது அதிகாரம், அது எமது குரல். வாக்களிப்பதன் மூலம் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியும். எனவே அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். மரணத்தை தவிர வாக்குரிமை மட்டுமே அனைவருக்கும் பேதமின்றி கிடைக்கப்பெறுகின்றது. எனவே வாக்களிக்காதிருப்பது சரியான தீர்மானம் ஆகாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வாக்களிப்பை புறக்கணிப்பதன் மூலம் வாக்களிக்கும் நபர்களுக்கு விருப்பமான ஒரு ஆட்சியாளர் ஆட்சி அதிகாரத்தில் அமர்வார் என மஹிந்த தேசப்பிரிய சுட்டிக்காட்டியுள்ளார். அஸ்வசும பயனாளிகளின் நவம்பர் மாதத்துக்கான கொடுப்பனவு குறித்து அஸ்வசும நலன்புரி நன்மைகள் சபை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. நவம்பர் மாதத்துக்கான உதவித்தொகை இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என அஸ்வசும நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அதற்கமைய நாளை முதல் காப்புறுதி பயனாளியின் வங்கிக் கணக்கில் இருந்து தங்களுக்கு உரிய தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த காலங்களில் அஸ்வசும கொடுப்பனவு கிடைக்காத குடும்பங்கள் அல்லது தனி நபர்கள் இருப்பின் விசாரணை நடத்தி அவர்களுக்கு நீதி வழங்கப்படும் என அரசாங்கம் அண்மையில் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நபர்களை கண்டறிந்து முறையான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு 10 பேர் கொண்ட குறித்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. மேலும் நியாயமான காரணங்களின்றி குறித்த குடும்பங்களுக்கு அஸ்வசும கொடுப்பனவுகள் கிடைக்காத பட்சத்தில் அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான வேலை திட்டத்தை அரசாங்கம் ஏற்கனவே தயாரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் நாடாளுமன்ற பொது தேர்தலை முன்னிட்டு அனைத்து அரசு மற்றும் தனியார் வங்கி ஊழியர்கள், நிதி நிறுவன ஊழியர்களுக்கு விசேட விடுமுறை வழங்குமாறு தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாதாரண விடுமுறை அல்லது ஊதிய குறைப்பு இல்லாமல் விடுமுறை அளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட சில வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு வாக்களிக்க உரிய விடுமுறை வழங்கப்படுவதில்லை என ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
இதனை கருத்தில் கொண்டு பொது தேர்தலை முன்னிட்டு அனைத்து அரசு மற்றும் தனியார் வங்கி ஊழியர்கள், நிதி நிறுவன ஊழியர்களுக்கு விசேட விடுமுறை வழங்குமாறு தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது. இதேவேளை எதிர்வரும் நாடாளுமன்ற பொது தேர்தலில் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு சம்பளம் அல்லது தனிப்பட்ட காரணங்களுக்கான விடுப்பு இழப்பு இன்றி வாக்களிக்கக்கூடிய வகையில் விடுமுறை வழங்குவதற்கான விதிமுறைகளை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கொழும்பு கோட்டையில் உள்ள கிரீஸ் கட்டிடத்தின் பாதுகாப்பற்ற தன்மை தொடர்பில் நீதிமன்றில் அறிவிக்கவுள்ளதாக கோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த கட்டிடத்தில் இருந்து நேற்று இரும்பு பகுதி இடிந்து விழுந்துள்ளது. கொழும்பு கோட்டை பகுதியில் அமைந்துள்ள 55 மாடிகளை கொண்ட கிரீஸ் கட்டிடத்தின் நிர்மாண பணிகள் முழுமையாக்கப்படாமல் கைவிடப்பட்டுள்ளதால் சுற்றுவட்டார பகுதியில் பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அந்த பகுதி மக்கள் பல தடவைகள் சுட்டிக்காட்டிய போதும் அதிகாரிகள் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. நேற்று பிற்பகலும் கிரீஸ் கட்டிடத்தின் மேல் பொருத்தப்பட்டிருந்த இரும்பு மூடியின் ஒரு பகுதி உடைந்து விழுந்தது. குறித்த கட்டிடத்தில் ஏற்பட்டுள்ள ஆபத்தான நிலைமை தொடர்பில் கோட்டை போலீஸ் நிலையத்துக்கு தெரியப்படுத்தியதுடன் இது தொடர்பில் இன்று நீதிமன்றில் அறிவிக்கவுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த அக்டோபர் 6ஆம் தேதி காரொன்றின் மீது இரும்பு பகுதி ஒன்று விழுந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. கடந்த 7ஆம் தேதி ஜார்க் வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த கார் மீது மற்றொரு பகுதி இடிந்து விழுந்து கடந்த 8ஆம் தேதி இரவு அந்த இடத்தில் இருந்து அலுவலக பணியாளர்கள் மற்றும் வாகனங்கள் சென்றபோது இரும்பு பகுதி இடிந்து விழுந்தது. இவ்வாறான நிலையில் அந்த பகுதி வாழ் மக்களுக்கு உயிர் ஆபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் சிரேஷ்ட சுகாதார அதிகாரிகள் போன்று நடித்து பணம் வசூலிக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குழு தொடர்பில் சுகாதார அமைச்சு சுகாதார ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விசேட எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி தொலைபேசி, வாட்ஸ்அப் அல்லது பிற வழிகளில் நிதி கோர எந்த அதிகாரிக்கும் அதிகாரமில்லை என்று அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. எனவே வங்கி கணக்குகளிலோ அல்லது வேறு எந்த வழிகளிலோ பணத்தை பரிமாற்றம் செய்வதன் மூலம் இந்த மோசடிகளுக்கு பலியாக வேண்டாம் என்று மக்களை அமைச்சகம் கேட்டுள்ளது. இந்த மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக ஏற்கனவே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கையின் சுகாதார அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையில் இந்த நாட்களில் சிறுவர்களுக்கு காய்ச்சல் அதிகரித்து வருவதாக சீமாட்டி ரிட்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த காய்ச்சல் ஏறக்குறைய 3 நாட்களுக்கு மேல் நீடித்தால் அது தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என தீபால் பெரேரா மேலும் சுட்டிக்காட்டினார். கடந்த சில நாட்களாக சிறுவர்களுக்கு காய்ச்சல் அதிகரித்து வருவதை நான் அவதானித்தேன். வைரஸ் காய்ச்சல் அதிகரித்துள்ளது. இருமல், சளியுடன் கூடிய காய்ச்சல். அது மட்டுமின்றி டெங்கு பாதிப்பும் அதிகரித்து வருவதை கண்டோம். டெங்கு குறித்து அவதானமாக இருக்க வேண்டும். டெங்கு கொடியது என்பதால் 0.1% வீதமானவர்கள் உயிரிழக்கலாம். எனவே வீடு, பாடசாலை உள்ளிட்ட இடங்களை சுத்தமாக வைத்திருக்கவும். சிறுவர்களிடையே வைரஸ் காய்ச்சலை பார்க்கிறோம். இது இன்ஃப்ளூயன்சா வைரஸால் உண்டாகலாம். இது இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் போன்ற அறிகுறிகளுடன் வேறொரு வைரஸ் காய்ச்சலாகவும் இருக்கலாம். இருமல், சளி, காய்ச்சல், உடல் வலி, வாந்தி இருந்தால் இது வைரஸ் காய்ச்சல். 3 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் இருந்தால் உரிய இரத்த பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என தெரிவித்துள்ளார். பொது தேர்தல் காரணமாக நாட்டில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 14ஆம் தேதி பொது தேர்தல் காரணமாகவும் 15ஆம் தேதி பௌர்ணமி தினத்தை முன்னிட்டும் மதுபான சாலைகளை மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த தினங்களில் அனுமதி சட்டத்தை மீறும் மதுபான சாலைகள் மற்றும் ஏனைய சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் பணிப்புரை விடுத்துள்ளார். இதற்கிடையில் நிலுவையிலுள்ள மதுபான உரிமங்களை புதுப்பிப்பதற்கு வருமான வரியை செலுத்தாத நிறுவனங்களுக்கு இம்மாதம் 30ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனங்களில் 4 நிறுவனங்கள் தொடர்பில் மதுவரி திணைக்களம் அதிக கவனம் செலுத்தியுள்ளதுடன் அந்த நிறுவனங்களின் அனுமதி பத்திரங்கள் இடைநிறுத்தப்பட உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. புத்தளம் முந்தல் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகாம எலிய பகுதியில் உள்ள வீடொன்றில் பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக முந்தல் போலீசார் தெரிவித்துள்ளனர். மகாம எலிய பத்லோய பிரதேசத்தைச் சேர்ந்த 27 வயது பெண்ணே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் தனது கணவருடன் வீட்டில் வசித்து வந்த நிலையில் கணவன் அங்கிருந்து தப்பியோடியுள்ளமை தெரிய வந்துள்ளது.
இந்நிலையில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் புத்தளம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. யுத்த காலத்தில் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் வடக்கை கட்டியெழுப்புவதற்கு மீண்டும் நாடு திரும்ப வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை குறிப்பிட்ட ஜனாதிபதி, வடக்கில் சுதந்திரமானதும் அமைதியானதுமாக சூழல் ஒன்றை ஏற்படுத்த தாம் நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது வடக்கு முழுவதும் உலா வந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவும் தற்போதைய தேர்தல் காலத்தில் இங்கு தலை காட்டவில்லை. ஜனாதிபதி தேர்தலில் குறித்த இருவரில் ஒருவரே வெற்றி பெறுவர் என்ற செய்தியினை வடக்கு மக்கள் வழங்கியிருந்தனர். எனினும் வடக்கில் உள்ள மக்கள் தற்போது தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவை வெளிப்படுத்துவதாக வடக்கில் உள்ள முக்கிய தலைவர் ஒருவர் என்னிடம் கூறினார். எனவே பழைய தலைவர்கள் பேருந்தை தவறவிட்டுள்ளனர். பேருந்தை தவறவிட்டவர்களுக்கு மீண்டும் பேருந்தில் இடமளிக்கப்பட மாட்டாது. அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள மக்களின் பரம்பரை காணிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படும். அதே நேரம் அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கும் நடவடிக்கை எடுப்போம். அத்துடன் போதைப் பொருளின் பிடியில் சிக்கியுள்ள வடக்கினை முழுமையாக அதிலிருந்து விடுவிப்பதற்கான முயற்சிகள் எடுப்போம். அதே நேரம் யுத்த காலத்தில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மீண்டும் நாட்டுக்கு வந்து தங்களது அறிவினாலும் செல்வங்களாலும் வடக்கினை கட்டியெழுப்ப வேண்டும். தற்போது அதற்கான சிறந்த காலம் உதயமாகியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.